கருவாட்டு தொக்கு எப்படி பண்ணலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம் வாங்க. ரொம்ப சிம்பிள், டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். கருவாடை நல்லா கிளீன் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறமா ஒரு பேன்ல எண்ணெய் சுடு பண்ணிட்டு சோம்பு வந்து பொரிய விட்டுட்டு பூண்டு பற்கள் நல்லா தட்டி சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறமா கூடவே கருவேப்பிலை, அதுக்கப்புறம் வெங்காயம், பச்சை மிளகாய் எல்லாம் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். அதுக்கப்புறம் இன்னைக்கு நான் வந்து உப்பு கருவாடு தான் வந்து எடுத்துக்க போறேன். அதனால தக்காளி வந்து சேர்த்துட்டு கொஞ்சமா ஒரு 1/4 டீஸ்பூன் கூட இல்லைங்க, ரொம்ப கம்மியா தான் உப்பு சேர்த்து அதை நல்லா வந்து வதக்கி விட்டுக்கலாம். இதுக்கப்புறம் நான் வந்து உப்பு சேர்க்க போறதுல நம்ம சேர்க்க போறது உப்பு கருவாடுன்றனால அதுக்கப்புறமா வீட்டுல அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் மட்டும் அந்த எண்ணெயிலேயே சேர்த்து நல்லா சுருள வதக்கி எடுத்துக்கிறேன். நீங்க வந்து நார்மல் மிளகாய் தூள், மல்லித்தூள் அதை கூட சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் தேவையான அளவு நல்லா தொக்கு பதனால கொஞ்சமா தண்ணி விட்டு அதை வந்து நல்லா கிளறி விட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர்ற அளவுக்கு கொதிச்சதுக்கு அப்புறமா நம்மளோட கருவாடு வந்து நல்லா வாஷ் பண்ணி வச்சோம்ல அதை வந்து சேர்த்து நல்லா ஒரு கொதிச்சோன்னு இங்க பாருங்களேன், சூப்பரா எண்ணெய் பிரிஞ்சு நல்லா கலர்ஃபுல்லா வந்திருக்கு பாருங்க. கடைசியா கொஞ்சம் கொத்தமல்லி தலை தூவி அப்படியே எடுத்தோம்னா கலர்ஃபுல்லா அப்படி எம்மியா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய்.